ஒரு வழியா ட்ரம்ப் ஆசைப்பட்ட மாதிரியே நோபல் பிரைஸ் வாங்கிட்டாரு. ஆனா அதுல எந்த பயனுமே இல்ல. ஏன்னா அத வந்து அவர் வின் பண்ணல. ஒரு கிஃப்ட்டா தான் மச்சோடா வந்து குடுத்திருக்காங்க. சரி சும்மா சொல்றாங்க போலன்னு நெனச்சா, உண்மையிலே இப்ப வந்து ஒயிட் ஹவுஸ்ல வந்து குடுத்துட்டே போயிட்டாங்க. அழகா ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு, அதுல டு த பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு போட்டு சில வேர்டிங்ஸ்லாம் போட்டு, நடுவுல அந்த மெடல் இருக்கு. பட் அது கீழ பார்த்தனா மச்சோடான்ற பேர் தான் இருக்கு. அந்த போட்டோ வந்து இப்ப பயங்கர வைரல் ஆயிருக்கு. ஏன்னா வந்து அவர் அவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. பட் இத வந்து நல்ல ஒரு பொலிட்டிக்கல் மூவா தான் பண்ணிருக்காங்க மச்சோடா. ஏன்னா இப்பதான் ரீசெண்டா வெனிசுலாவோட பிரசிடென்ட் நிக்கோலஸ் மருடோ வந்து நைட்டோட நைட்டா வந்து தூக்குனாங்க. தூக்குனதுக்கு அப்புறம் சரி அந்த ஆட்சி கலைஞ்சிரும், புதுசா ஒருத்தங்க பிரசிடென்ட்டா வருவாங்க. ஏன் நம்ம ட்ரம்ப் கூட பார்த்தனா அவரோட ரோல்ல ஆக்டிவ் பிரசிடென்ட் வெனிசுலா அப்படின்லாம் போட்டிருந்தாரு. சரி யுஎஸ்ஏ டேக் ஓவர் பண்ணிடும், நான் வந்து இந்த நோபல் பிரைஸ் அவருக்கு கொடுத்துட்டு அந்த பிரசிடென்ட் பதவியை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த நோபல் பிரைஸை கொடுத்துட்டு அந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பிரஸ்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. பிரஸ்ஸை மீட் பண்ணும்போது கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எதுக்கு நீங்க கொடுத்தீங்க, உங்களோட நோபல் பிரைஸ் தானே, எதுக்கு கொடுத்தீங்கன்னு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இது வந்து நாங்கள் ஹிஸ்டரியை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கிஸ் டி லஃபேட் வந்து ஒரு வாஷிங்டன் மெடல், அவரோட ஃபேஸ் போட்ட மெடலை வந்து சைமன் பொலிவருக்கு கொடுத்திருந்தாரு. அந்த சைமன் பொலிவர் அவரோட வாழ்நாள் ஃபுல்லாவே அந்த மெடலை வச்சிருந்தாங்க. அதை வந்து நான் இப்போ ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஒரு வெனிசுலாவை சேர்ந்த ஆள் வந்து ஒரு யூஎஸ் ஆளுக்கு கொடுத்துருக்கோம். இதை வந்து அவர் கண்டிப்பாக வச்சிருப்பாரு. இதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி பிரஸ்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் மூவாக தான் இருக்கும்.